நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறப்போ கேரட்டோட இந்த கிரேவி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ஆந்திராவில் கேரட் தீகுரான்னு சொல்லுவோம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த குவான்டிட்டி வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 5 பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அதை வேக வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயமும் போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடணும். இப்போ இதை நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அப்படியே 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணதும் போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டோம். அதுக்குள்ளே நம்ம கேரட் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது 2 உடையும். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு கேரட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். டொமேட்டோ லேசாக சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் தனியா பவுடர் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் கூட கேஸ் சிம்லேயே இருக்குங்க. இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நம்ம வேக வச்ச கேரட்டை அதோட தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடியை போட்டு குக் பண்ணலாம். கிரேவியில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி திரும்ப மூடி வச்சு குக் பண்ணணும். கிரேவி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். பாருங்கள், இப்போது கிரேவி திக் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரைஸ்க்கு இல்லாட்டி கர்ட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.